ஈரானிய போர்க்கப்பல் IRIS டீனா மீதான அமெரிக்காவின் அண்மைய கால தாக்குதல் ஈழக் கடற்பரப்பில் இராணுவ வரலாற்றில் ஒரு முக்கியமான மைல்கல்லாகும். விடுதலை புலிகளுடனான போரின் போது நிலவிய சூழலுக்கும் இன்றைய உலகளாவிய போர்ச்சூழலுக்கும் இடையில் பல்வேறு விதமான வித்தியாசங்கள் காணப்படுகிறது. விடுதலை புலிகளின் மினி நீர்மூழ்கி கப்பல்கள் ஒரு மறைக்கப்பட்ட வரலாறு. விடுதலை புலிகளின் கடற்புலிகள் பிரிவு ஒரு மரபுசாரா கடற்படையாக செயற்பட்டது. அவர்கள் முழு அளவிலான நீர்மூழ்கி கப்பல்களை கொண்டிருக்கவில்லை என்றாலும் அரை மூழ்கி கப்பல்கள், அதாவது செமி சப்மரைன்ஸ் மற்றும் சிறிய ரக நீர்மூழ்கி கப்பல்களை உருவாக்கும் முயற்சியில் ஈடுபட்டிருந்தனர். 2009 முல்லைத்தீவு மற்றும் வெள்ளிமுள்ளி வாய்க்கால் பகுதிகளில் கைப்பற்றப்பட்ட நீர்மூழ்கி கட்டுமானங்கள் அவர்கள் மிகவும் ரகசியமான முறையில் நீருக்கடியில் செல்லும் கலங்களை உருவாக்க முயன்றதை உறுதிப்படுத்தியிருந்தது. இவை பெரும்பாலும் தாக்குதலுக்கு பயன்படுத்தப்படுவதை விட ஆயுத கடத்தலுக்கும் தற்கொலை தாக்குதல்களை ரகசியமாக முன்னெடுப்பதற்கும் வடிவமைக்கப்பட்டிருந்தன. அந்த நேரத்தில் இலங்கை கடற்படையிடம் நீர்மூழ்கி கப்பல்களை கண்டறியும் மேம்பட்ட சோனார் கருவிகளோ அல்லது நீர்மூழ்கி எதிர்ப்பு போர்க்கப்பல்களோ போதுமானதாக இருக்கவில்லை. புலிகளின் இந்த தொழில்நுட்பம் ஒரு பெரிய அச்சுறுத்தலாகவே அப்போது ஸ்ரீலங்கா அரசினால் பார்க்கப்பட்டது. இலங்கை கடற்படை ஒரு பிரவுன் வாட்டர் நேவி, அதாவது கடலோர பாதுகாப்பு படை என்கின்ற நிலையிலேயே நீண்ட காலமாக இருந்தது. ஒரு நீர்மூழ்கி கப்பலை பராமரிப்பதற்கான செலவு மற்றும் அதற்கு தேவையான ஆழ்கடல் தொழில்நுட்பம் இலங்கையின் அப்போதைய பொருளாதார மற்றும் இராணுவ தேவைக்கு அப்பாற்பட்டதாக இருந்தது. உள்நாட்டு போரில் புலிகளின் படகுகளை தடுக்க வேகமான தாக்குதல் படகுகளே அதிகம் தேவைப்பட்டன. இதனால் நீர்மூழ்கி எதிர்ப்பு திறனில் இலங்கை அரசு முதலீடு செய்யவில்லை. இப்படியான ஒரு நிலை இருக்க நாங்கள் இப்போதைய நிலைக்கு வரலாம். மார்ச் மாதம் 4ஆம் தேதி 2026ஆம் தேதி ஆகிய இன்று காலை கடற்பரப்பில் நடந்த தாக்குதலில் 17ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு இந்திய பெருங்கடலில் நடந்து மிக முக்கியமான நீர்மூழ்கி தாக்குதலாக கருதப்படுகிறது. அமெரிக்காவின் ஓஹியோ கிளாஸ் அல்லது விர்ஜினியா கிளாஸ் போன்ற அணுசக்தி நீர்மூழ்கிகள் மிக நீண்ட தூரத்திலிருந்து இலக்கை துல்லியமாக தாக்கும் வல்லமை கொண்டவை. அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் கூறியது போல 2ஆம் உலகப் போருக்கு பிறகு ஒரு எதிரி நாட்டு கப்பலை டார்பியோ மூலம் நீர்மூழ்கி கப்பல் மூழ்கடித்திருப்பது இதுவே முதல் முறை. இது ஈழக்கடற்பரப்பிற்கு மிக அருகில் நடந்திருப்பது பிராந்திய பாதுகாப்பில் அமெரிக்காவின் ஆதிக்கத்தை அதிகமாக இருப்பதாக காட்டுகிறது. ஆக இந்திய கடற்பரப்பில் இந்தியாவுக்கு மேலதிகமாக அமெரிக்காவினுடைய கடற்படை எவ்வளவு வலிமையாக இருக்கிறது என்பதனை காட்டி நிற்கிறது என்று சொல்லலாம். குறிப்பாக இந்த நேரத்திலேதான் இலங்கையினுடைய கடற்பரப்பில் நீரேந்து பிரதேசங்களில் நகர்ந்த நீர்மூழ்கி கப்பல்களுடைய வரலாறுகளை ஒப்பிட்டு பார்க்கிற போது கடற்புலிகளினுடைய நீர்மூழ்கி கப்பல்கள் 2009 வரை, அமெரிக்க நீர்மூழ்கி இன்றைய தாக்குதல் வரை இருக்கிறது. அமெரிக்காவினுடைய தாக்குதல் வகை என்பது நியூக்ளியர் சப்மரைனாக காணப்படுகிறது, அதாவது அணுசக்தி நீர்மூழ்கி. அதே நேரம் விடுதலை புலிகளிடம் சிறிய ரக அரை மூழ்கி கப்பல்கள் காணப்பட்டது. அதேபோல இவர்களுடைய நோக்கத்தை பொறுத்தவரை ஆயுதங்களை ஸ்ரீலங்காவினுடைய இராணுவத்திற்கு தெரியாமல் அல்லது கடற்படைக்கு தெரியாமல் தங்களுடைய நிலப்பரப்பிற்குள் கொண்டு வருவது. அது மாத்திரமல்லாமல் எதிரிகளுடைய படகுகளை தற்கொலை தாக்குதல் செய்வதற்கும் இது பயன்படுத்தப்பட்டது. அமெரிக்காவை பொறுத்தவரை ஆழ்கடல் போர் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களுக்கு இவை பயன்படுத்தப்படுகிறது. தாக்குதல் முறையை பொறுத்தவரை நெருக்கமான மோதல் நிலைப்பாட்டை புலிகள் கொண்டிருந்தார்கள். அதே நேரம் அமெரிக்கா நீண்ட தூர டார்பியோ தாக்குதல் முறையை கொண்டிருந்தது. அதே நேரம் இலக்கு என்பது இலங்கையினுடைய கடற்படை படகுகளாக இருந்தது. இப்போது அமெரிக்காவினுடைய இலக்கு ஈரானுடைய அதிநவீன போர்க்கப்பல். இப்படியான ஒரு நிலைமை இருந்து வருகிறது. குறிப்பாக விடுதலை புலிகளின் காலத்தில் ஈழக்கடல் ஒரு கொரில்லா போர் முனையாக இருந்தது. ஆனால் இன்று அது உலக வல்லரசுகளின் நேரடி மோதுகை களமாக மாறியுள்ளது. ஈரானிய கப்பல் மீதான அமெரிக்காவின் இந்த தாக்குதல் இந்திய பெருங்கடல் பகுதியில் இனிவரும் காலங்களில் நீர்மூழ்கி கப்பல்களின் நடமாட்டம் மற்றும் கண்காணிப்பு மிக அவசியமான ஒன்றாக மாறும் என்பதை உணர்த்துகிறது. அதே நேரம் 2009ற்கு முன்னரே ஒரு அரசற்ற இராணுவமாக இருந்த விடுதலை புலிகள் இன்றைய 2026ஆம் ஆண்டின் நவீன ஆயுத யுகத்தில் இருந்திருந்தால் அவர்களின் கடற்பலம் உலக நாடுகளுக்கே ஒரு பெரும் சவாலாக இருந்திருக்கும் என்பதில் ஐயமில்லை. மறைந்து தாக்கும் தொழில்நுட்பம். அன்று புலிகள் கச்சா வடிவிலான அரைமூழ்கி கப்பல்களை உருவாக்கினார்கள். இன்று அவர்கள் இருந்திருந்தால் மனிதர்கள் இல்லாத சிறிய நீர்மூழ்கி ட்ரோன்களை அவர்கள் பயன்படுத்தி இருப்பார்கள். இவை சோனார்களில் சிக்காமல் கப்பல்களின் அடிப்பகுதியை தாக்கும் வல்லமை கொண்டவை.
அதேபோல ஸ்மார்ட் மைன்ஸ் இன்றைய காலகட்டத்தில் கடலில் மிதக்க விடப்படும் புத்திசாலி கன்னிவெடிகள் கப்பல்களை தேடிச் சென்று தாக்கும் தொழில்நுட்பம் கொண்டவை. கடற்புலிகள் இதை நிச்சயம் கையாண்டிருப்பார்கள். அதே நேரம் ஏவுகணை தொழில்நுட்பம் 2009 முன்னர் புலிகள் பெரும்பாலும் தற்கொலை தாக்குதல் படகுகளையே நம்பியிருந்தார்கள். இன்று அவர்கள் இருந்திருந்தால் ஏமனின் கூதி கிளர்ச்சியாளர்கள் பயன்படுத்துவது போன்ற கடல்சார் ஏவுகணைகளை பயன்படுத்தியிருப்பார்கள். இதன் மூலம் ஆழ்கடலில் நிற்கும் பெரிய போர்க்கப்பல்களை கூட நிலப்பரப்பிலே இருந்து அவர்களால் தாக்கியிருக்க முடியும். இன்று உக்ரைன் ரஷ்யா போன்ற போர்க்களங்களில் ஈரான் அமெரிக்க மோதல்களிலும் நாங்கள் காண்பது போல மலிவு விலை ட்ரோன்கள் மூலம் கோடிக்கணக்கான மதிப்புள்ள போர்க்கப்பல்களை செயலிழக்கச் செய்யும் தந்திரோபாயத்தை கடற்புலிகளும் கையாண்டிருப்பார்கள். அவர்களின் வான்புலிகள் பிரிவு கடற்புலிகளின் இணைந்து ஒருங்கிணைந்த ட்ரோன் தாக்குதல்களை நடத்தியிருக்கும். இன்றைய ஆயுத யுகத்தில் வரும் துப்பாக்கிகள் மட்டும் போதாது. கடற்புலிகளின் நவீன தகவல் தொடர்பு சாதனங்களை முடக்கும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி எதிரி கப்பல்களின் திசையறிந்து தாக்கும் திறன் சிதைத்திருப்பார்கள். உண்மையை சொல்லப்போனால் விடுதலை புலிகள் புத்தாக்கம் செய்வதில் சர்வதேச அளவில் புகழ் பெற்றவர்கள். இன்று அவர்கள் இருந்திருந்தால் அமெரிக்கா மற்றும் ஈரான் போன்ற வல்லரசுகள் பயன்படுத்தும் அதே நிழல் போர் தந்திரங்களை அவர்களும் கையாண்டிருப்பார்கள். முக்கியமாக இன்று காலி கடற்பரப்பில் ஈரானிய கப்பல் மூழ்கடிக்கப்பட்டது போன்ற சம்பவங்கள் நடக்கும் போது ஒரு அரசற்ற இராணுவமாக அவர்களும் இத்தகைய நவீன ஆயுதங்களுடன் இருந்திருந்தால் இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தின் பாதுகாப்பு வரைபடமே மாறியிருக்கும். அதேபோல 2009 முன்னர் விடுதலை புலிகள் ஒரு பலமான தற்காப்பு மற்றும் தாக்குதல் கட்டமைப்பை ஈழக்கடற்பரப்பில் கொண்டிருந்தனர். அவர்கள் இன்று நவீன தொழில்நுட்பங்களுடன் இருந்திருந்தால் அமெரிக்கா போன்ற ஒரு நாடு இவ்வளவு எளிதாக இந்த தாக்குதலை நடத்தியிருக்க முடியுமா என்பதை நாங்கள் பகுப்பாய வேண்டிய தேவை இருக்கிறது. புலிகளின் கடற்புலிகள் பிரிவை நிலப்பரப்பு மற்றும் கடல் பரப்பை இணைக்கும் ஒரு வலுவான உளவு வலையமைப்பை கொண்டிருந்தது. கடலோர பகுதிகளில் ரேடர்கள் மற்றும் மனித கண்காணிப்பு மூலம் அந்நிய கப்பல்களின் நகர்வுகளை கண்காணித்தனர். நவீன ட்ரோன்கள் மற்றும் அதிநவீன சோனார் கருவிகளை அவர்கள் பயன்படுத்தியிருப்பார்கள். அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல் ஒன்று இலங்கை கடற்பரப்பிற்கு 40 கடல் மைல் தொலைவிற்கு வருவதை அவர்கள் முன்கூட்டியே கண்டறிந்திருக்க வாய்ப்புண்டு. ஒரு நீர்மூழ்கி இருப்பதை அறிந்தால் எந்த ஒரு போர்க்கப்பலும் முன்னெச்சரிக்கையாக இருந்திருக்கும். இராணுவ ரீதியாக ஒரு பிராந்தியத்தில் அந்நிய படைகள் நுழைவதை தடுக்கும் முறையை புலிகள் கையாண்டிருப்பார்கள். புலிகளிடம் நீண்ட தூர ஏவுகணைகளோ அல்லது நீர்மூழ்கி எதிர்ப்பு ஹெலிகாப்டர்களோ இருந்திருந்தால் அமெரிக்கா போன்ற நாடுகள் இலங்கைக்கு மிக அருகில் வந்து தாக்குதல் நடத்த தயங்கியிருக்கும். ஏனெனில் தற்செயலாக தங்கள் மீதும் தாக்குதல் நடத்தப்படலாம் என்ற அச்சம் அவர்களுக்கும் இருந்திருக்கும். இந்த நிலையில் இலங்கையின் அரசியல் பலவீனம் இதற்கான ஒரு காரணியாக இருக்கிறது. தற்போது இலங்கை அரசு இந்த தாக்குதலை தடுக்கவோ அல்லது முன்கூட்டி அறியவோ முடியாத நிலையில் உள்ளது. ஆனால் ஒரு பலமான நிழல் இராணுவம் அந்த பகுதியில் நிலை கொண்டிருந்தால் சர்வதேச நாடுகளின் அத்துமீறல்கள் செய்யும் போது பலமுறை யோசிக்கும். உதாரணமாக இன்று செங்கடலில் ஹூதி கிளர்ச்சியாளர்கள் இருப்பதால் உலகின் மிகப்பெரிய வல்லரசுகளே அங்கே கப்பல்களை அனுப்ப அஞ்சுகின்றன. அதே போன்ற ஒரு நிலையை கடற்புலிகள் இந்திய பெருங்கடலில் உருவாக்கி இருக்கக்கூடும் என்று சொல்லலாம். இருப்பினும் அமெரிக்கா போன்ற ஒரு வல்லரசு தனது இலக்கை அழிக்க தீர்மானித்தால் அது எவ்வளவு பெரிய தடையை மீறி தாக்க முயலும். ஆனால் புலிகள் போன்ற ஒரு பிரிவு இருந்திருந்தால் தாக்குதல் இவ்வளவு ரகசியமாக நடந்திருக்காது. தாக்குதலுக்கு பிந்தைய மீட்பு பணிகளில் புலிகளின் தலையீடு இருந்திருக்கும். இது அமெரிக்காவுக்கு தேவையற்ற சர்வதேச சிக்கல்களை உருவாக்கியிருக்கும். ஆக புலிகள் இன்று இருந்திருந்தால் இலங்கை கடற்பரப்பு ஒரு திறந்தவெளி போர்க்கிடமாக இருந்திருக்காது. அவர்கள் இருப்பு ஒரு அரண் போல செயற்பட்டு அந்நிய நாடுகளின் நேரடி இராணுவ தலையீடுகளை கட்டுப்படுத்தி இருக்கும், அல்லது குறைந்தது சவாலாக என்றாலும் அமைந்திருக்கும் என்று சொல்லலாம்.